தைலாபுரத்தில் தந்தையும் சோழிங்கநல்லூரில் மகனும் பாமகவில் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் இரண்டாக பாமக உடைகிறதா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக இரு தரப்பினரிலும் இருந்தும் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் துரைகருணா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி, சொல்லுங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் நேற்றிருந்தே ஒரு பரபரப்பான சூழலானது அரசியல் வட்டாரத்துக்குள்ள பேசப்பட்டு வருது. இந்த சூழல்ல தற்போது அந்த நிறுவனர் மற்றும் தலைவர் இரு தரப்பிலிருந்துமே ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை உட்கட்சி பூசல் அப்படிங்கிற அளவுல மட்டும் எடுத்துக்கணுமா? எந்த வகையில இதை நம்ம புரிஞ்சுக்கணும்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அதனுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளரை சந்திச்சு அதுவரையிலும் ஊடகமாக இருந்த விஷயத்தை வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிட்டாரு. குடும்ப விஷயத்தையே பொதுவெளிக்கு கொண்டு வந்துட்டாரு. திரு அன்புமணி அவர்களை இளைஞரணி தலைவராக கொண்டு வந்து பின்னர் கட்சியின் தலைவராக கொண்டு வந்து அவருடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவரை மத்திய அமைச்சராக ஆக்கிய அழகு பார்த்தவர் தான் மருத்துவர் ராமதாஸ். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை ஒரு அதிகார போட்டி என்கிற மாதிரியாக வந்துருச்சு. ஒரு ஈகோ யுத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் இந்த கட்சியை வளர்த்தெடுத்ததில் அவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அது யாராலும் மறுக்க முடியாது. வன்னியர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை அரசியல் கட்சியாக தொடங்கி கடந்த 40 ஆண்டுகளாக அவர் பொதுவெளிகளில் தேர்தல் தளத்தில் பல்வேறு விதமான வியூகங்களை வகுத்து அதை வெற்றி பாதைக்கு கொண்டு போனார். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய குடும்பத்தில் நான் உட்பட ஆட்சி அதிகாரத்தில் பதவி பொறுப்புகளுக்கு வரமாட்டோம் என்கிற சத்தியத்தை மீறி இதை நான் கொண்டு வந்தேன் அன்புமணியை. ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, வளர்த்தகடா மார்பில் பாய்ந்தது மாதிரி அவருடைய செயல் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள், உள் விவகாரங்களை, குடும்ப பிரச்சனைகளை கூட கொண்டு வந்துட்டார். இதில் இருவருக்கும் சமாதான பேச்சு நடைபெறுகிறது, இருதரப்புமே ஆலோசனைகள் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் வருது. ஆனால் எனவே இது இந்த உடைந்த கண்ணாடி ஒட்ட முடியாதுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு பொதுவெளிகளில் தெரிகிறது. என்னன்னா அவருடைய இந்த பொதுக்குழுவில் திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகள் வெளிப்பேரன் முகுந்தனை கொண்டு வர்ற போதே பொது மேடையில் அங்கேயே கடுமையாக அன்புமணி ஆட்சேபித்து வெளியில் போயிட்டாரு. அதை தொடர்ந்து மாநாட்டில் நடக்கிற போது அவர்களுடைய அந்த முகபாவனைகள் இது எல்லாமே ஒரு வெறுப்பு உணர்வை 2 பேர் மத்தியிலுமே இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது. அதை தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த நிர்வாக குழு கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இந்த கூட்டங்களை திரு அன்புமணி புறக்கணித்ததும் அவருடைய ஆதரவாளர்கள் பெரும்பான்மையோடு புறக்கணித்ததும் அவருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு. அதனாலதான் வெளிப்படையா அன்புமணிக்கு எதிராக இந்த விஷயத்தை எடுத்துட்டாரு. எனவே இப்போ இருக்கிற சூழல்ல 2 பாமக உறுதி. திரு ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக அப்படின்னு தான் போகும். அன்புமணியை இளைஞரணி பொறுப்பில் நியமித்த பொழுது ஏறத்தாழ ஒரு 70% மேல அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் பாமகவினுடைய மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளும் சரி, அதனுடைய பிரிவுகள் இருக்கிற மகளிர் வழக்கறிஞர் பிரிவுகளும் சரி, பெரும்பாலானோர் அன்புமணி பின்னாடி தான் இருந்தாங்க. ஸோ இவர் தான் இனி கட்சியை வழிநடத்த போகிறார், தலைமை ஏற்கிறார் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு எல்லோரிடமும் வந்துருச்சு. ஆனாலும் தன்னுடைய ஆலோசனையின் பேரில், தன்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அன்புமணி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான போக்க ராமதாஸ் இன்று வரையிலும் கையில் வைத்திருக்கிறார். இது எங்க பிரேக் அவங்களை 2 பேருக்கும் ஆச்சுன்னு சொன்னா 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது யாரோடு கூட்டணி அமைப்பது என்கிற பிரச்சனை உருவாகிற பொழுது அதிமுகவோட ராமதாஸ் பேசினது, என்டிஏ அணி பாஜகவோடு மரியாதைக்குரிய அன்புமணி பேசியது, இந்த விஷயத்தை அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ இருந்துதான் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகி அந்த பனிப்போர் என்பது இன்று பூதாகரமாக வெடித்து பொதுவெளிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இருவர் தரப்புலையும் ஆலோசனை நடக்கிற போது பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பின்னாடி தான் நிற்கிறாங்கிறது இன்னைக்கும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒரு சிலர் முன்னாள் மாவட்ட தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், அப்படி இருக்கிற ஒரு 50-60 வயது கடந்தவர்கள் தான் மரியாதைக்குரிய ராமதாஸ் பின்னாடி இன்றைய கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிய வருகிறது. எனவே பாமக உடைவது உறுதி. இது ஒற்றுமைப்படுத்துவதற்கு பொதுக்குழு நடந்த போது சரி, மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு சரி, பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பலனளிக்காத நிலையில தான் திரு ராமதாஸ் பொங்கி எழுந்து அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. எனவே இது இணைவது சாத்தியமில்லை அப்படின்னு தான் நான் கருதுறேன் சகோதரி. நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு துரைகருணா. நன்றி சகோதரி, நன்றி. பாமகவில் தந்தை மகன் மோதலில்
உச்சகட்டம் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் தைலாபுரத்தில் தந்தையும் சோழிங்கநல்லூரில் மகனும் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ராமதாஸ் புதிய மாவட்ட செயலாளர்களை அறிவித்தால் கட்சி உடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவலானது பகிரப்படுகிறது. பாமக ராமதாஸ் அணி, பாமக அன்புமணி என பிரிவதற்கு வாய்ப்பானது இருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது.